ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவேல் கண்டென்ட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சன்ஸில் வந்து நம்ம அடிக்கடி சைட் ரிஜெக்ட் ஆகும். அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. இப்போ அதில் ஒரு காரணம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட சப்டொமைன், அதாவது பிளாகர் சைட்டு ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை நீங்கள் டொமைன் வச்சுருந்தாலும் சேம் மாதிரி. அதாவது வந்து பிளாகரில் நான் சொல்கிறது வேர்ட்பிரஸ்லேருந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பிளாகர்லேயே பார்த்துறோம். இதோட என்னோட சப்டொமைன் techwise.tamil.blogspot.com அப்படிங்கிறது இந்த சப்டொமைன். இந்த சப்டொமைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். இதோட சைட் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த சைட்டு. இந்த சைட்டுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 20 கண்டென்ட்டுக்கு மேலே போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருந்துச்சு. இது வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் நான் வந்து என்னோடய ஆட்சன்ஸை காட்ட விரும்பலை. ஏன்னா அதில் இன்னும் 2 சைட்டு வச்சுருக்கேன், அதனால் நான் அதை வந்து காட்டலை. இப்போ நான் வந்து இந்த டொமைனை மட்டும் பர்டிகுலராக காட்டிடுறேன். ஏன்னா அதில் நான் 2 டொமைனுக்கு அப்ரூவல் எடுத்து வச்சுருக்கேன், சேம் அதே ஆட்சன்ஸில் அக்கௌண்ட்டில். இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நான் மூணாவதாக ஜாயின் பண்ணது தான் இந்த சைட்டு, அதாவது இந்த blogspot.com, techwise.tamil.blogspot.com வந்து நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். இது எனக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை தவறுதலாக நம்ம மிஸ் பண்ணிடுவோம். எந்த தவறுமே நம்ம வேணுங்கிறத செய்கிறதில்ல, தெரியாமல் நமக்கு நடந்தது தான். இது மாதிரி இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னா உங்களுக்கு நான் அப்படியே ப்ரூஃபாக காட்டுறேன் லைவாக. அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட் வந்து பிளாகரில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா blogspot.com பிளாகரில் தான் வச்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து எங்கேயுமே ஷேர் பண்ணலை. ஏன்னா இது வந்து கூகுள் நியூஸ் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வியூஸ் போனால் மட்டுமே தான் அங்கே வியூஸ் போகும். நம்ம வந்து வெளியில் இப்போ தான் நான் அந்த வீடியோக்கு மட்டும்தான் இந்த நான் முதல் தடவை அந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களை நான் காட்டுறேன். இது கிட்டத்தட்ட ஒன்று 5 வியூஸ் போயிருக்கு, ஒன்று வியூஸ் போகல. நிறைய இது பார்த்திங்கன்னா ட்ராப்பில் தான் கண்டென்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் வந்து எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கத்தில் 20 கண்டென்ட் வந்து இப்போதைக்கு வெளியிட்டிருக்கேன். இன்னும் மோர் தென் 20 கண்டென்ட்டுக்கு மேலே இருக்குது. அதாவது கொஞ்சம் பொறுமையாக தான் நான், அதாவது ஏர்னிங் ஆன்லைனில் எப்படி ஏர்னிங் பண்ணுறது, கூகுள் ஆட்சன்ஸ் எப்படி ஈஸியாக வாங்குறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். techwise.tamil.blogspot.com அப்படிங்கிற இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டூல்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது டூல்ஸ்னால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, இந்த கீவேர்ட் ரிசர்ச்சர் அந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். நீங்கள் யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா ஷார்ட் வீடியோக்கெலாம் எப்படி ஏர்னிங் கிடைக்கும், என்ன ஷார்ட் வீடியோ உங்களுக்கு வியூஸ் போகிறதுக்கெலாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு அதுவுமே நிறையா இருக்குது. நிறையா அட்வான்டேஜ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இதை நீங்கள் விசிட் பண்ணி போய் பாருங்கள். அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது வந்து லோ வேல்யூ கண்டென்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். தேங்க்யூ சப்மிட் ஓவர் சைட் அப்படின்னு சொல்லி சைட் நேம் ஆட்சன்ஸ்னு போட்டு வந்திருக்கு. நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்டில் பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன போல் இதில் 2-3 டொமைன் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதை பர்டிகுலர் அந்த இடத்த காட்ட முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விருப்பம் இல்லை அந்த இடத்துல காட்டுறதுக்கு. அதனால் நம்ம வந்து பிளாகரில் வந்துடுவோம். பிளாகரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான காரணம், நம்ம ஒரு தீமே சேஞ்ச் பண்ணோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த தீம் வேறு. இப்போ வந்து நான் இந்த தீம் சமீபத்தில் வாங்கியிருந்தேன். அதனால் இந்த தீமை நான் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம தீமை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டோம். நிறைய பேர் செய்கிற தவறான காரணம், ஒரு ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு தீமை நான் அடிக்கடி தீம் சேஞ்ச் பண்ண மாட்டேன். பர்டிகுலராக நிறைய பேர் சேஞ்ச் பண்ணுவீங்க, அவங்களுக்கு கூட இந்த வீடியோ இருக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தீமு சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, இந்த நீங்கள் போஸ்ட்டு, ஸ்டேட்டஸு, கமெண்ட்ஸு, ஏர்னிங்ஸ், இந்த ஏர்னிங் செக்ஷனுக்கு வந்துடுங்க. ஏர்னிங் செக்ஷனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கனெக்டட் ஒரு ஆட்சன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இந்த பிளாகரே கனெக்ட் ஆகலை, எப்படி நமக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும்? இது ஒரு ரீசன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாகர் வந்து கனெக்டாக இருக்கணும். வெரிஃபை பண்ணுவாங்க தெரியுங்களா? வெரிஃபை பண்ணாமல் நம்ம எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி கண்டிப்பாக ஆட்சன்ஸ் டீம் வந்து வெரிஃபை பண்ணுறப்ப நம்ம இந்த சைட் வந்து கனெக்டில் இருக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு டொமைனே இருக்குன்னு வச்சுப்போம், உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் நினைக்கல நிறைய பேர், ஏன்னா இது பிளாகரில் தானே இருக்குது, நம்ம என்ன கனெக்ட் பண்ணணும், அப்படி கிடையாது. இப்போ ஒரு டொமைன் பர்டிகுலர் ஒரு டொமைன் வாங்கியிருக்கோம், அந்த டொமைனுக்கு டிஎன்எஸ் மாட் பண்ணுவோம். அதே போல் இந்த ஆட்சன்ஸை வந்து லிங்க் பண்ணணும். இப்போ இதே நீங்கள் டொமைன் வச்சுருந்த ஒரு சைட்டை நான் இதில் ஓப்பன் பண்ணுறேன்.
இதில் வந்து நிறைய சைட் இருக்குன்னு சொன்னேன், அதனால தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து டொமைன் வச்சுருக்க சைட்டு techwesttamil.com அப்படிங்கிறது. இதுவுமே இந்த ஆட்சன்ஸில் தான் இருக்குது. அதனால் 2-3 ஆட்சன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கனெக்ட் இருக்குது, அதை வந்து இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண தேவையில்ல, அதான் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த blogspot.com அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கனெக்ட் ஆகலை. இதுவே ரீசனாக இருக்கும் அப்படின்னு இது ஒரு ரீசனாக இருக்கும். இது இல்லாமல் நிறைய ரீசன் இருக்குது. லோ வேல்யூ கண்டென்ட்டுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி எரர் வருது அப்படிங்கிறத வந்து ஆட்சன்ஸில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு டெலிகிராமில் என்னை ப்ரைவேட்டில் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னை ப்ரைவேட்டில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். டெக்வேஸ் தமிழ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து கனெக்ட்னு கொடுத்துடலாம். இதை கனெக்ட்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு அடுத்த நம்ம சைட்டை வந்து கனெக்ட் சைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஆட்சன்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. அதாவது இந்த பிளாக் வந்து இதோட அந்த பப்ளிஷர் ஐடியோட சேர்ந்துருச்சு. இந்த பிளாகு நீங்கள் இப்போ இந்த ஆட்சன்ஸ் இந்த பிளாகருக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வேணான்னா மட்டும் இந்த ஆரஞ்சு கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது தவறாக கூட கிளிக் பண்ணிடாதீங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த பிளாகருக்கு நீங்கள் வந்து அதாவது இந்த எத்தனை டொமைன் வச்சுருந்தாலும் நீங்கள் எதில் போய் கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்க முடியாது. ஏன்னா சுத்தமாக டோட்டலாக இந்த இயர்னிங்ஸுங்கிறத இந்த இடத்துல போயிடும். கமாண்ட் பேஜஸ் மட்டும் வந்துடும். இந்த இயர்னிங் செக்ஷனே சுத்தமாக போயிடும். அதுக்கு தான் இந்த ரிமூவ் ஆட்சன்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.